ரஜினி கமல் பட நடிகை ரூபினியா இது அடையாளமே தெரியாம மாறி போயிருக்கிற பான் இந்தியா நாயகி. 80s 90s பீரியட்ல பான் இந்தியா அளவில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு பல மொழிகளில் கோலோச்சினவங்க தான் ஆக்ட்ரஸ் ரூபினி. ரஜினி, கமல், விஜயகாந்த், மோகன்லால்னு முன்னணி நடிகர்களோட நினைச்சு கவனம் பெற்றவங்க தான் ரூபினி. அவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிற வீடியோ பலரையுமே ஆச்சரியப்படுத்தியிருக்கு. 90களில் ஆக்ட்ரஸ் ரூபினியா இதுன்னு பலருமே கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஆளே அடையாளம் தெரியாம மாறி இருக்காங்க ரூபினி. குழந்தை நட்சத்திரமா தன்னோட சினிமா கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. 1975ல ஹிந்தியில வெளியான மிலி அப்படின்ற படம் மூலமா சினிமாவில் நுழைஞ்சாங்க. 1984லயே முன்னணி நடிகை அறிமுகமானாங்க. விஜயகாந்த் நடிப்புல 1987ல வெளியான கூலிக்காரன் படம் மூலமா தமிழ் அறிமுகமானாங்க ரூபினி. அடுத்து நினைக்க தெரிந்த மனமே, தீர்த்த கரையினிலே இந்த படங்களையும் நடிச்சிருந்தாங்க. அதே வருஷம் வெளியான மனிதன் படத்துல ரஜினியோட நடிச்சிருந்தாங்க ரூபினி. புதிய வானம், என்ன பெத்த ராசா, பிள்ளைக்காக இந்த படங்களை நடிச்சவங்க 1989வது வருஷம் கமல் கூட அபூர்வ சகோதரர்கள் படத்துல நடிச்சாங்க. ராஜா சின்ன ரோஜா, புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், மைக்கேல் மதன காமராஜன், மூன்றெழுத்தின் என் மூச்சிருக்கும், உழைப்பாளி, அதிரடி படையின ரூபினி நடிச்ச படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். கடைசியா தமிழ்ல 1994ல ரிலீஸ் ஆன தாமரை படத்தில் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் நடிகர்ல இருந்து போயிட்டாங்க. 1989ல ரிலீஸ் ஆன நடுவாளிகள் படம் மூலமா மலையாளத்துல நடிக்க அறிமுகமானாங்க. முதல் படமே மோகன்லாலோட சேர்ந்து நடிச்சாங்க. கன்னடம், ஹிந்தி, தெலுங்கு அப்படின்னு பல மொழிகள்ல நடிச்சிருக்காங்க ரூபினி. வெள்ளித்திரையில மட்டும் இல்லாம சின்ன திரையிலையும் நடிச்சு ரசிகர்களுக்கு பயங்கர இன்பதிர்ச்சி கொடுத்திருந்தாங்க. ஏன்னா 26 வருஷத்துக்கு அப்புறமா தமிழ்ல சன் டிவில டெலிகாஸ்டான சித்தி 2 சீரியல்ல அவங்க நடிச்சிருந்தாங்க. மும்பைல பிறந்து விழுந்த ஆக்ட்ரஸ் ரூபினிக்கு இப்ப 55 வயசாகுது. இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவங்க அப்பப்போ அவங்களோட ரீசெண்டான போட்டோஸை சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றதை வழக்கமா வச்சிருக்காங்க.